இயக்குனர் இமயம் பாரதிராஜா மறைந்தார். தமிழ் சினிமாவின் போக்கை மாற்றியமைத்த உன்னத கலைஞர். முதல் படத்திலேயே தமிழ் திரையுலகை புரட்டி போட்ட இயக்குனர் இமயம் மறைந்திருக்கிறார். சரிந்தது தமிழ் திரையுலகின் இயக்குனர் இமயம். தற்போது நம்முடைய சினிமா மூத்த பத்திரிகையாளர் திரு ராம்ஜி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ராம்ஜி. இயக்குனர் இமயம் மறைந்திருக்கிறார். அவர் பற்றிய நினைவுகள்ல முதல்ல உங்களுக்கு தோன்றுவது என்ன? முதல்ல எனக்கு தோன்றது, எனக்கு புத்தம் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஒரு கட்டுரை பாரதிராஜாவை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையை கங்கை அமரன் சார் அவருக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. யாரு அவன் நம்பரை குடியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அன்னைக்கு நான் வேலை பார்த்த அந்த நிறுவனத்திலிருந்து இரவு 9:45 நான் சிஸ்டத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறேன். போன் வருது, புதிய நம்பரா இருக்கு, ட்ரூ காலர் நான் வச்சுக்கல. ஹலோ அப்படிங்கிற, ராம்ஜி சாரா அப்படின்னு கேட்டாரு. ஆமா சார் அப்படின்னு. டே, நான் பாரதி ராஜா பேசுறேன்டா அப்படின்னாரு. சார் அப்படின்னு சொல்லி எனக்கு உட்கார முடியல, நிற்க முடியல, தவிக்கிறேன், மறுகிறேன். ஏன்னா நான் 80களில் காதலித்த மிக பெரும் ஆளுமையில எப்படி இளையராஜா சார், கமல் சார், ரஜினி சார், பாலச்சந்தர் சார்லாம் சொல்ல முடியுமோ, பாரதி ராஜா சார். ஒரு படத்தை நான் 20-25 தடவைக்கு மேலதான் பார்த்திருக்கேன். அப்படிங்கறதெல்லாம் சினிமாவுக்குள்ளார என்னைய தூண்டி விட்டு அதுக்குள்ளார என்னைய கொண்டு போக வச்சு. பின்னாடி என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் கிட்ட உதவியாளரா சேர்றதுக்கு பாரதி ராஜா சாருடைய படைப்புகள் எல்லாமே ஒரு காரணம்னு சொல்லலாம். இது அப்ப சொன்னார், எவ்வளவு பிரமாதமா எழுதியிருக்கடா, இவ்வளவு நுணுக்கமா எழுதியிருக்க. கிழக்கே போகும் ரயில் படத்தினுடைய கிளைமாக்ஸே ஒரு ஆணவ படுகொலைன்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அதை நீ அங்க டச் பண்ணிருக்க, நீ எப்படி அதெல்லாம் யோசிச்ச நீனு அப்படின்னு சொல்லி கேட்டு, உன்னுடைய விரல்களுக்கு நான் முத்தம் தருவேன்டா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே அழறு நானு. இதெல்லாம் சொல்றதுக்கு பாலகுமாரன் சார் இப்ப உயிரோட இல்லையே, எங்க அப்பா உயிரோட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிச்சு போனேன். பாரதி ராஜா சார் அப்படிங்கிறவரை நம்ம தமிழ் சினிமாவில பார்த்தோம்னாக்க, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவிலையும் பாலச்சந்தர் சார் தான் பெண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படங்களை இயக்குனர். அதுக்கு பிறகு பாரதி ராஜா சார் தான் பெண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படைப்புகளை உருவாக்கி ஒரு பெண்ணுடைய உணர்வுகளை, கோபங்களை, வலிகளை, வேதனைகளை சொன்னாருன்னு சொல்லலாம். இது மயிலு அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம், ஒரு கதாபாத்திரத்தோட பேரு நமக்குள்ளார பதியறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு ஸ்டைல் பண்ணியோ காமெடி பண்ணியோ ஏதோ ஒரு வகையில நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். ஆனாலும் கூட ஒரு பெண் கதாபாத்திரம் நமக்குள்ளார ஒட்டுமொத்த ஆண் பெண் பாகுபாடு இல்லாம அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர். நமக்கு முன்னாடி போட்ட ரோட்ல தான் நம்ம எல்லாம் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப. ஆனா பாரதி ராஜா அவர்கள் ஒரு புதிய பாதையை போட்டிருக்காரு சினிமாவில். பாரதி ராஜாவுக்கு பிறகு அப்படிங்க பாலச்சந்தர் சார் எப்படி நிறைய நடிகர்களை அறிமுகப்படுத்தினாரோ, அது மாதிரி பாரதி ராஜாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடம்பாத்த பட்டறை அப்படின்னு தான் சொல்லணும். அங்கிருந்து வந்தவங்க யாருமே தோத்து போகவே இல்லை. ஒரு பக்கம் பாக்யராஜ் சாரா இருக்கட்டும், ஒரு பக்கம் மணிவண்ணனா இருக்கட்டும், ஒரு பக்கம் கே ரங்கராஜ் சாரா இருக்கட்டும், மனோபாலா சாரா இருக்கட்டும், எல்லோருமே சில்வர் ஜூப்ளி படங்களா கொடுக்கிற அளவுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆலமரம் தான் அவரு. அதே போலதான் 76ஆம் ஆண்டு இளையராஜா சார் வந்துட்டாலும் கூட 77ஆம் ஆண்டு பாரதி ராஜா சாருடைய 16 வயதிலே வந்தப்ப மொத்த மைதானத்தையும் அந்த சினிமா அந்த பிஜிஎம்ங்கிற விஷயத்த இளையராஜா விட்டு விளையாடுறதுக்கு ஸ்கோப் கொடுத்தாரு பாரதி ராஜா. பிஜிஎம் பின்னணி இசை அப்படின்னாக்க இளையராஜா அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனா அந்த இளையராஜா தான் என்னுடைய படத்துக்கெல்லாம் உயிர் கொடுத்திருக்காருன்னு பாரதி ராஜா சார் சொல்லியிருக்காரு எத்தனையோ மேடைகள்ல. இவன் அப்படின்னு ஒருமையில இளையராஜா சார ஒருத்தர் பேசும்போது அது நமக்கு பெரிய உற்சாகத்தை கொடுத்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளார ஒரு அணுக்கம், ஒரு நெருக்கம், ஒரு பழக்கம், ஒரு உறவு அப்படின்னு. பாரதிராஜா சாருடைய எந்த படமா இருக்கட்டும் அதுல ஒரு புதிய விஷயங்கள், ஒரு கேமரா கோணங்கள் அதெல்லாமே பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனா தமிழ் சினிமாவுடைய முதல் சைக்கோ த்ரில்லர் படமே சிகப்பு ரோஜாக்கள்னு தான் நான் சொல்லுவேன். அவர் சிகப்பு ரோஜாக்கள் கதையையும் கான்ட்ராஸ்டா 16 வயதில் கதையுமே கையில வச்சுக்கிட்டு ஒரு படம் கிடைக்காதான்னு இருந்தார்.
புட்டண்ணா கனகள் அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கிற மகேந்திரன் சார் மாதிரி, நம்ம ஊர்ல இருக்கிற பாலச்சந்தர் சார் மாதிரி கன்னட திரையுலகின் மிகப்பெரிய டைரக்டர் அவர். அந்த புட்டண்ணா கனகள் கிட்ட இருந்து வந்து வெளியில வந்து படம் எடுத்தப்ப என்னைய அது என்னுடைய சாயல் எதுவுமே இல்லைன்னு அந்த புட்டண்ணா கனகளே வியந்து பார்த்த, உண்மையிலேயே வியந்து அண்ணாந்து பார்த்த இயக்குனர் இமயம் அவர். அதே போல எந்த ஒரு லோகோவை வச்சு அடையாளம் கண்டுக்கலாம், மாடர்ன் தியேட்டர், ஏவிஎம் ஸ்டுடியோ, ஏவிஎம் கம்பெனி அப்படின்லாம். ஆனா என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு ஒரு வார்த்தையின் மூலமா, அந்த கரகர குரல் மூலமா ஒரு இயக்குனருக்கு ஒரு அடையாளம் அப்படின்றத வந்து அந்த வார்த்தையை சொன்னாலே அது பாரதி ராஜா அப்படின்னு எல்லாம் ஒரு பாமரனுக்கும் போய் சேர்ந்த பாரதி ராஜா அப்படிங்கிறவர் வந்து தாங்கவே முடியல. என்னால உங்கள்கிட்ட நான் 5 நிமிடம் கழிச்சு பேசுறேன் அப்படின்னு சொன்னாக்க ஏதோ என்னுடைய அப்பா இறந்துட்டது போல, என்னுடைய சினிமா குரு இழந்துட்டது போல, ஐயோ அந்த முத்தத்தை நம்ம வாங்கலையே அப்படின்னு அவர் முத்தம் தரேன்னு சொன்ன ஒரு 1.5 வருடங்கள் கழித்து என்னுடைய நான் வேலை பார்த்த நிறுவனத்துல கேமராமேனும் வேற ஒரு உதவி ஆசிரியரும் பாரதி ராஜா சாரை பேட்டி எடுக்கிறதுக்கு போறாங்க. எனக்கு கோபம், ஆத்திரம், அழுக, நான் போயிருக்கலாமே, என்னைய அசைன்மெண்ட் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராமேன் தம்பிட்ட சொல்றேன், தம்பி வாய்ப்பு இருந்துச்சுனாக்க பாரதி ராஜா சார்ட்ட, சார் ராம்ஜி ரொம்ப விசாரிச்சார் சார் அப்படின்னு சொல்லியா அப்படின்னு. வாய்ப்பு இருக்குமான்லாம் தெரியல சார், நிறைய பேருக்கு பேட்டி கொடுக்குறாரு, நிறைய நிறுவனங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பத்திரிகைக்கா பேட்டி கொடுத்துட்டு நான் வேலை பார்த்த பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும் போது அந்த உதவி ஆசிரியரும் அந்த கேமராமேனும் போறாங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்றத வந்து பிஆர்ஓ சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் ராம்ஜி நல்லா இருக்கானா, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாரு. இதுவரை நான் 2 முறை பார்த்திருக்கேன் ஒழிய நான் தான் சார் ராம்ஜி அப்படின்ட்டுலாம் அவர்கிட்ட பேசல. ஆனா மனசுக்குள்ளார அப்படி என் மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருந்த அந்த பாரதி ராஜா, எனக்கு பிடித்த பாரதி ராஜா சார் அப்படி கேட்டிருக்காரு அப்படின்னு உடனே நான் அழுகைக்கு அளவே இல்லை. பாரதி ராஜா சார் இன்னைக்கு கதாநாயகரை எத்தனை பேரும் உருவாக்கியிருக்காரு பாருங்க. ராதிகா மாதிரி ஆனவர்களை, பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு படைப்பாளிய அந்த இனம் கண்டுபிடிச்சு ஒரு புது வடிவம் கொடுக்கறது இருக்குல்ல, வட்டார மொழியை தமிழ் சினிமாவுக்குள்ளார கொண்டு வந்தவர்கிற பெருமைக்குரிய முதல் மனிதர் அவராத்தான் இருக்கும். அதற்கு முன்னாடி வட்டார மொழிகள்லாம் தெரியாது. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் மதுரைங்கிறோம், திருநெல்வேலிங்கிறோம், கதைக்கிழமை வச்சிருக்கிறோம். ஆனா அந்த வறண்டு போன அந்த பூமியை நிச்சயமா திரு ராம்ஜி, பாரதி ராஜா மேல இருக்கிற அன்பு, அதை தாண்டி பாரதி ராஜா மேல இருக்கிற காதல் உங்களோட பேச்சுல வெளிப்படுத்த நம்மளால பார்க்க முடியுது. நன்றி, உங்களோட உணர்வுகளை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி.